இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடவுளுடைய பராமரிப்பிற்கும் அவர் நமக்கு தருகின்ற பாதுகாப்பிற்கும் அவருடைய உணர்விற்கும் இந்த நாட்களில் அவருடைய வழிநடத்துதலுக்கும் நாம் நன்றி கூறுவோம். தொற்று நிறைந்த இந்த நாட்களில் அவருடைய உடனிருப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டி இத்திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இதிலிருந்து ஆண்டவர் விரைவிலேயே ஒரு விடுதலையை எல்லா மக்களுக்கும் தரவும் சமூகத்தில் ஆரோக்கியமான நலமான சூழ்நிலைகளை இறைவன் தனது ஆசீர்வாதங்களால் நிரப்பி இந்த உலகை மக்களை நலமான ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டி திருப்பலியில் ஜெபிப்போம். இத்திருப்பலியின் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். பிறந்த நாள் கொண்டாடுகின்ற மிஸ்டிகா இவருக்காக ஜெபிப்போம். திருமண நாளை கொண்டாடுகின்ற மைக்கேல் ஆரோக்கியம் செஜினா இவர்களுக்காக மன்றாடுவோம். நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஜெயபால் பிரேமா குடும்பத்திற்காக மன்றாடுவோம். பிரின்ஸ் அமல்ராஜ் ரோஸ் கிபான் சுபினி குடும்பத்திற்காக ஜெபிப்போம். திரேஸ் சுகந்தி இக்குடும்பத்திற்காக மன்றாடுவோம். இறந்து போனவர்களுக்காக ஜெபிப்போம். எஸ் அந்தோணிசாமி, மரிய சிங்கம் ஜெர்மினாள், சூசையம்மாள், எஸ் ஞான பிரகாசம் 7ஆம் ஆண்டு நினைவு, எஸ் ஞான பிரகாசம் கிறிஸ்துராஜ், ஜேக்கப், சூசை மேரி, அருள் சகோதரி மார்டின். ஆண்டவர்களுக்கு உலகத்தில் தனது உடனிருப்பில் முடிவில்லாத பென்பத்தில் பங்களித்துள்ள வேண்டி இவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை மனதில் கொண்டு அமைதியாக ஒரு சில நிமிடங்கள் மன்றாடுவோம். பாவங்களுக்காய் மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே
வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 10b முதல் 16 வரை உள்ள வசனங்கள். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரே அனைத்தையும் துருவி ஆராய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமேயன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பான்மை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளோம். இவ்வாறு கடவுள் தமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்கின்றோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றியே விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகின்றோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆராய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆராய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். அவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும்.
உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது ஆட்சியின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 31 முதல் 37 வரை. இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் தீய சக்தியை ஒரு மனிதரிடமிருந்து விரட்டி அவருக்கு நலமான வாழ்வை கொடுப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். பல நேரங்களில் நமது செயல்கள் பல உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் நம்முடைய செயல்களை பார்த்து நல்ல செயல்கள் என்று சொல்வார்கள். சில நேரங்களில் நம்முடைய செயல்களை பார்த்து தீய செயல்கள் என்று சொல்வார்கள். இன்னும் ஆழ்ந்து நாம் சென்றோம் என்றால் சிலரை பார்த்து இவன் மிருக குணம் கொண்டவனாக இருக்கிறானே என்று சொல்வோம். ஆக நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை தருகிறது. நம்மில் இருக்கக்கூடிய தீமைகளை நாம் அகற்ற வேண்டும். நம்மில் இருக்கக்கூடிய துக்கமான குணங்களை நாம் அகற்ற வேண்டும். நம்முடைய நாவில் இருந்து வருகின்ற தீமையான சொற்களை நாம் மாற்ற வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உணர்வுகளை அல்லது செயல்களை அல்லது பண்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
அலகைக்கு உரிய அலகையின் பிள்ளைகளுக்குரிய செயல்களை அல்ல, உணர்வுகளை அல்ல, பண்புகளை அல்ல. எனவே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய பண்புகளும் கடவுளுக்குரியவைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. நம்மில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றி நம்முள் இருக்கக்கூடிய கடவுள் தன்மைக்குரிய பண்புகளை வாழ்க்கையின் செயல்களில் வெளிப்படுத்திட ஆற்றல் வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாயினை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணவையெல்லாம் உடைமையெல்லாம் உம்பலி பொருளாய் ஆக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாயினை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே விண்ணவரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்திசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மோக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் நசுரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள
உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமைகளிலிருந்தும் மக்களை காத்தருள உம்மை வேண்டுகிறோம். உடைய இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் தொற்றுகளிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரை எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கும் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். எமக்கு அமைதியருளும். நற்கருணை எடுப்பதற்கான வழிமுறைகள். கரங்களில் மட்டுமே நற்கருணை எடுக்க முடியும். நீங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு நற்கருணை கொண்டு வர இயலாது. நற்கருணை எடுக்க வருகின்ற பொழுது நடுப்பாதையையும் திரும்பி செல்கின்ற பொழுது நாற்காலிக்கும் பெஞ்சுகளுக்கும் இடையே உள்ள பாதையையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மாற்றி பயன்படுத்தக்கூடாது. இடைவெளி விட்டு நற்கருணை எடுக்க வர வேண்டும். ஒருவர் ஒருவரை
மோதுகின்ற தொடுகின்ற சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. நற்கரணை எடுக்க வருகின்ற பொழுது பொறுமையாக மெதுவாக வந்தால் போதும். நடுப்பாதையை வருகின்ற பொழுதும் திரும்பி செல்கின்ற பொழுது இந்த பெஞ்சுகளுக்கும் நாற்காலிகளுக்கும் இடையே உள்ள பாதையையும் நீங்கள் பயன்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதியவர்கள் திருப்பலியில் பங்கெடுக்க வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். எனவே நடக்க முடியாது, பீடத்திற்கு வர இயலாது என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் தயவு செய்து ஆலயம் வருவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எனவே பீடத்திற்கு முன் மட்டும் நற்கரணை வழங்கப்படும். மீண்டும் சொல்கிறேன், நடுப்பாதையை நற்கரணை எடுக்க பெற வருகின்ற பொழுது வருவதற்கும் திரும்பி செல்கின்ற பொழுது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பாதைகளையும் நீங்கள் பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே, புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உனையான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே, உனையான் பெறும்போது, உறவு என்று இல்லையே, முன்னுறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. இந்த மன்னர் உன்னை போல் பொங்கும் அன்பினார்,
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆலயத்தில் நடைபெறுகின்ற திருநிகழ்வுகள் பற்றிய ஆயர் நமக்கு தருகின்ற வழிமுறைகள். திருப்பலி ஆலயத்தில் நடைபெறுகின்ற பொழுது 50 பேர் மட்டுமே திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். ஆலயத்தில் அமர்கின்ற பொழுது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். முகக்கவசம் அணிதல் வேண்டும். புத்தகங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். 10 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். முதியவர்கள், நோயாளர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும். திருச்சுருபங்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும். மாலையில் திருப்பலி நடைபெறுவதாக இருந்தால் 8 மணிக்கு முன்னதாக திருப்பலியை நிறைவு செய்ய வேண்டும். முதல் திருவிருந்து திருமுழுக்கு இடைநாள் திருப்பலியில் கொடுக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படாது. முதல் திருவிருந்து நற்கருணை பெறுகின்ற பொழுது கரங்களில் பெற வேண்டும். ஆலய திருவிழா சிறப்பிக்கப்படும் போது கொடியேற்றம் நாள் உட்பட 3 நாட்கள் மட்டுமே சிறப்பிக்க வேண்டும். எனவே இவைகளை நாம் பின்பற்ற கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆலயத்துக்குள் வருகின்ற பொழுது கரங்களை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி நுழைந்து வெளியே செல்கின்ற பொழுதும் அதை பின்பற்ற வேண்டும். நற்கருணை எடுக்க வருகின்ற பொழுது ஒருவர் ஒருவரை தொடுகின்ற அளவிற்கு நாம் வரக்கூடாது. இது இன்று அப்படி நடைபெற்றது. இடைவெளி இன்னும் அதிகமாக விட வேண்டும். ஒருவரை விட்டு ஒருவர் திரும்புகின்ற பொழுது அவர் நம்மை தொடுகின்ற அளவிற்கு அந்த இடைவெளி சிறியதாக இருக்கக்கூடாது. அதே போல் சொன்னேன், நடு பாதை வழியாக வர வேண்டும் என்று சொன்னேன். நீங்க சைட்ல தான் வந்து சொன்னீங்க. இப்படி செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அப்படி தயவு செய்து அதை பின்பற்றுங்கள். நாற்காலிக்கு இடையில் இடைவெளி இருக்கின்ற பொழுது நடுவில் வந்து நாற்காலி எடுக்க வருகின்ற பொழுது நடுவின் வழியை திரும்பி செல்கின்ற பொழுது அடுத்த பாதை வழியாக நீங்கள் திருப்பி செல்லவும். ஒருவர் திரும்புகின்ற பொழுது அவரை தொடுகின்ற அளவிற்கு நம்முடைய இடைவெளி இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமாக
இருக்க வேண்டும். எனவே அதே போல் முதியவர்கள், ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க, வயசானவங்க, தயவு செய்து ஆலயம் வருவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த தொற்று முதியவர்களை தாக்குகின்ற பொழுது அது மிகுந்த இயலாமைக்கு அவர்களை உட்படுத்தும். அதே போல் தரையில் அமர்வதை தவிர்க்க வேண்டும். தரையில் ஒரு பெஞ்சு, ஒரு நாற்காலிக்கு இடையில உட்கார்ந்து இருக்கிறது, அது நம்ம இடைவெளி, சமூக இடைவெளியோடு இருப்பதை அது கேள்விக்கு உட்படுத்தும். அதே போல் திருப்பலிக்கு இடையிடையே வருவதை தவிர்க்க வேண்டும். இந்த திருப்பலி தொடங்குவதற்கு முன்னரே வந்து இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமூக இடைவெளியை நாம் பின்பற்ற முடியும். எனவே இதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட ஒத்துழைப்பு தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப விழா பற்றிய அறிவிப்புகள். நம்முடைய குடும்ப விழா 3 நாள் திருவிழாவாக நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் காலையில் திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு திருக்கொடியேற்றமும் நற்கருணை ஆசிரும் நடைபெறும். மீண்டும் அறிவிக்கிறேன், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு திருக்கொடியேற்ற திருநிகழ்வும் நற்கருணை ஆசிரும் நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் 2வது திருவிழா அன்று காலை திருப்பலி, மாலையில் ஆடம்பர மாலை நற்கருணை ஆராதனை, நற்கருணை ஆசி நடைபெறும். இறுதி நாள் 8ஆம் தேதி காலை திருப்பலி நடைபெறும். நேரம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். ஓ தூய கன்னி தாய், உம்மை நான் நேசிப்பேன். ஊழி உள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழி உள்ள
மாட்சிதன்னை எல்லோர்க்கும் காட்டுவோம். விண்ணிலும் அவள் பேரில் மெய்யன்பை மூட்டுவோம். ஓ தூய கன்னி தாய், உம்மை நான் நேசிப்பேன். ஒளிவுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளிவுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.